அஜித் நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஜிபியு, அதாவது குட் பேட் அக்லி. ஸோ இந்த ஜிபியு ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா காட் பிளெஸிங்ஸ் தலை சொல்லுவாப்பில். அதை சொல்லி தான் ஒவ்வொரு கேங்ஸ்டரையும் கொல்றதாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், அந்த வேடை சொல்லுவாப்பில். ஸோ அது மாசாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்காக ரெடி பண்ண படம் தான். ஸோ ஃபேன்ஸுக்கு கொண்டாட வேண்டிய படம் ஜிபியு. இந்த படத்தில் மைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மகன் உள்ள சென்டிமெண்ட் சீன் தான். ஸோ இந்த படத்தில் டானாக இருக்கார். ஸோ மகனுக்காக கெட்ட இதை விட்டுட்டு நல்லவனாக மாறணும் சொல்லி ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ நல்லவனாக மாறி வரும்போது மகனை ஏதோ ஒரு கேங் ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடுறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் சீனு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லவனாக வெளியே வரும்போது நம்ம மகன் ஜெயிலுக்குள்ளே போகிறானே, இதை கூட நம்ம காப்பாற்ற முடியாது, மறுபடியும் கெட்டவனாக மாறுறதான் கதை. கெட்டவனாக மாறி மகனை காப்பாற்றுறாரா இல்லையான்னு மீதி உள்ள கதை. படத்தில் ஏகப்பட்ட நிறைய ரெஃபரன்ஸுங்க. வாலியாக இருக்கட்டும், அமர்க்களம், அட்டகாசம், பில்லா, அப்புறம் நிறையா சீன்ஸ் அந்த உள்ள கெட்டப்பு போடுறதாகட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவே நிறையா ரெஃபரன்ஸ், படத்துள்ள ரெஃபரன்ஸ்லாம் வருதுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் 1 2 அங்கங்கே தொட்டு போனால் பரவாயில்ல, நிறையா ரெஃபரன்ஸ் வந்தனால திகட்டி போனமே ஆகிப்போச்சு ஃபேன்ஸுக்கெல்லாம். ஸோ இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனால் படத்தோட டைட்டில் கார்டு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு ஏகே அப்படின்னு அஜித்குமார் நான் டைட்டில் போடும்போது அந்த என்ன சொல்கிறது, கோட் படத்தில் விஜய்க்கு ரெடி பண்ண அந்த மாசான இது மாதிரி. ஸோ ஒரு கேரியர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காரு பைக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் எல்லா கேரக்டரையும் கொண்டு வந்து அந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஒரே ஃப்ரேமில் காமிச்ச மாதிரி. ஸோ அது வர பிரசாதமாக இருக்கும். இந்த படத்தில் சில ஃபைட் சென்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த ரெட்ரோ சாங்கோட எடிட்டிங்களும் வேறு லெவலில் இருந்திருக்கும். படத்தில் ஏகப்பட்ட நிறையா மாஸ் சீனு, பில்டப்ஸு ஏகப்பட்டது, அதாவது அங்கங்கே இல்லாமல் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அர்ஜுன் தாஸ்லாம் அவரோட வாய்ஸில் இந்த படத்தில் வில்லனாக வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேரக்டர், எவ்வளோ பெரிய ஒரு சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த கேரக்டரை சப்பையாக ஒரு முடிக்கிற மாதிரி இதாக முடிச்சு விட்ருவார் நம்ம ஆசிக் ரவிச்சந்திரன் டேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் பெரிய கேரக்டரை உருவாக்குற மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதாவது அதிகமாக்கிடுவாங்க. ஒரு ட்விஸ்ட்டு உருவாக்குவார். பொண்டாட்டியை காப்பாற்றுறது மகனை காப்பாற்றுறதானு. ஆனால் அது தேவையில்லாமல் அதை ட்விஸ்ட்டை அப்படியே இதை குறைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ், அது என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷனை இதை குறைக்கிற மாதிரி சில சீனை வச்சு மொக்கையாக்கிடுவாங்க. நிறைய நடிகளாக வரும்போது வர்றது அந்த ஒரு இதாக யோகி பாபு இவங்களாம் வந்தால் கூட பார்க்க நல்லா இருந்தாலும், ஸோ அவங்களாம் வந்தது தெரில, போனது தெரில. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்கில் பயங்கரமாக நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சாங்கில் பிரியா வாரியர் சூப்பராக ஆடியிருப்பாங்க. ஸோ அவங்க லெவலில், அதாவது சிம்ரன் லெவலில் தொடரணும், அது அவங்க லெவலில் நடிக்கணும்னு டான்ஸ் ஆடணுன்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்ரனும் வரல. ஆனால் இருந்தாலும் பார்க்கறக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு, அதாவது புதுவிதமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. ஸோ அவங்க லெவலில் ஒரு கவர்ச்சியான ஒரு டான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இது அவங்க ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. ஸோ சிம்ரன் அளவில் நல்லா, அது சிம்ரன் அளவுக்கு கொண்டு போகல, அவங்க ஸ்டைலில் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் சிம்ரன்னா அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த படத்தை உள்ள அந்த இவங்க பிரியாவுடைய டான்ஸை பாருங்களேன். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கே புரியும். படத்தில் காமெடி சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கூட எங்கேயும் ஒர்க் அவுட்டே ஆகலை. சென்டிமெண்ட் லைட்டாக அப்படியே செகண்டில் காணாமல் போயிடுது. காமெடின்றது ஒரு செகண்டு, அது என்ன சொல்கிறது, மில்லிமீட்டர் செகண்ட் மாதிரி உடனே காணாமல் போயிடுது. ஸோ இதில் காமெடி சுத்தமாக எதுவுமே இல்லை. படத்தில் எல்லாமே மாசான டைலாகு, மாசின்னு ரெஃபரன்ஸ், இவ்வளோ இதை வச்சு தான் ஓட்டி படமே எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் படம் ஹெச்டி வெளியிட்டாங்க. இது பார்க்கும்போது ஸோ ஃபேன்ஸுக்கு அப்புறம் இப்போ சென்ட்ரல் ஆடியன்ஸு படம் பார்த்து தான் அவங்களுக்கு மீதி கதையாக சொல்லணும். ஸோ அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் படம் எந்தளவுக்கு ரேட்டிங் போகுது, எவ்வளோ ஹிட் அடிக்குது, எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம்.